ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா நம்ம கோழிக்கறி சமைக்க போகிறோம். கோழிக்கறி சும்மா சமைக்க போகிறோம்ல, வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இளநீக்குள்ளே கோழிக்கறியை உள்ள அமைக்கி அதை குக் பண்ணி சாப்பிட போகிறோம். கேக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குல்ல. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இளநீ இருக்குது. இந்த இளநீக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கறியை உள்ளுக்கு மசாலாலாம் போட்டு உள்ள வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இந்த இளநீக்குள்ள சேர மாதிரி பார்த்திங்கன்னா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். வெங்காயம் தக்காளிலாம் அதெல்லாம் போட்டு உள்ளுக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதில் இது இருக்கட்டும். இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம இளநீக்குள்ள சேர்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக சின்ன சின்ன வெட்டிட்டான் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா போய்ட்டு நல்லா அலசி எடுத்துருவோம். அலசி எடுத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இதில் தட்டில் அள்ளி போட்டுருமாடா. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சின்ன சின்ன வெட்டியிருக்கேன் பாருங்கள். 65 போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன மாட்டிருக்கும். அதாவது ரைஸ் போடுறக்கு வெட்டா பாருங்கள், அந்த மாதிரி வெட்டிக்கணும். அப்போ தான் அந்த இளநீ கூட்டுக்குள்ள உள்ளே சேரும். சரி போய் அலசிக்கு வந்துடுவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா கோழி அலசியாச்சு. வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். நம்ம வெங்காயமாக வெட்டியாச்சு, தக்காளி வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநீ வெட்டிட்டு அதுக்குள்ளே தண்ணி நம்ம குடிச்சிடுவோம். குடிச்சு விட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே போடலாம். நண்பர்களே பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. வலு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. வலுவே இல்லாத தேங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வலுவோட வச்சா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தண்ணியை குடிச்சிடுவோமா? தண்ணியை மட்டும் குடிச்சிடுவோம். தண்ணி செமையும் இனிப்பாக இருக்குடா. நண்பர்களே பார்த்திங்கன்னா சின்ன ஓட்டையாக இருக்குது. இதை கொஞ்சம் லைட்டாக அகலப்படுத்திக்குவோம். இருந்தாலும் இது பத்தாத மாதிரி தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே போதும்டா. பார்த்திங்கன்னா ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். சிக்கன் மசாலா போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். என்னடா அதுக்குள்ள ஒரு பாக்கெட் இருக்குது. ஓகே நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அதில் அது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். இங்கே லைட்டாக சேர்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் அது லைட்டாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஓகே மஞ்சத்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு. நல்லா போதும்ல பார். ஓகேவா? ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இங்கே வாசனை நல்லா இருக்குடா. வாசனை செம்மையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழச்சிடுவோம். கறி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஏன்னா இளநீ கூட சின்னமாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் போட்டோம்னா உள்ளுக்கு சேராமல் போச்சுன்னா போச்சு.
தனியாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அந்த தக்காளியும் இதில் ஒன்றா போட்டு பரட்டிடுவோம். அடுத்து இல்லை அளவுக்கு அதிகமாக வெட்டிட்டோமோடா. ஓகே காய்ஸ், பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. வெங்காயமே இன்னும் கொஞ்சம் சின்ன மாட்டிருக்கலாம்லடா. கரெக்டாக பொடி பொடியாட்டம் தான். அது உதுந்துடும், அந்த சின்ன சின்னமாக தானே உதுந்துடும். ஓகேவா, லைட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இதுவே அது அதிகமாக வந்துருச்சு. இளநீ கொடுக்கல கண்டிப்பாக சேராது. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு மிச்சதெல்லாம் வீட்டில் வந்து சமைப்போம். இதை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இளநீ கொடுக்கல அமைக்கிறோம். வாங்க பார்த்திங்கன்னா இளநீ கொடுக்கல வந்து அமுக்க போகிறோம். வேறு எதுவும் போடணுமாடா? எல்லாம் உப்பெல்லாம் போட்டோம்ல நம்ம. ஓகே, பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே அமைக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். எந்தளவு எப்படி வருதுங்கிறது தெரில, பார்ப்போம் வாங்க. சேரலை இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு உள்ளே இறக்கிடுவோம் எல்லாத்தையும் மொத்தமாக. சமைக்கிட்டேன், கிண்டுற நம்பரா சமைக்கிட்டேன். பாருங்க மாடு வருது. பார்த்திங்கன்னா வந்து நம்ம இளநீக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கறியும் வந்து அமுக்க முடியல. நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் அமைக்கிருக்கோம். இளநீ குடு வந்து பார்த்திங்கன்னா சின்னமாக இருக்குது. இதோட பெரிய இளநீ வந்து எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இதில் 1/4 கிலோ கறி சேரும் போல். மிச்ச கறிலாம் இந்த இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் வீட்டில் கொண்டு போய் சமைச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க நம்ம வந்து இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து அடைக்கிறதுக்கு வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு வச்சுன்னா நல்லா பிணைஞ்சி இப்படி மேலே அடைச்சி நம்ம மொழிகிறணும். நம்மள்ட்ட மாவு இல்லை அப்படிங்கிறனால வந்து நம்ம குச்சியை வெட்டி நம்ம அதில் இறுக்கிடுவோம். அதை இறுக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம குச்சி வந்து இதுக்கு சைஸை வந்து செதுக்கியாச்சு. செதுக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து இறுக்கிறோம். இல்லை லைட்டாக பிதிங்கிட்டு வருது. அடித்து நல்லா லாக் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ரொம்பலாம் போகாது, வந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம இறுக்கிறோம். ஓகே நண்பர்களே, அது என்ன பிதிங்கிட்டு வந்துருச்சு. இது போதும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழே மட்டையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே அதை தூக்கி வச்சுருவோம். ரைட்டு வாங்க ஓப்பன் பேஸில் போட்டு இறக்க போகிறோம். இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கனால வந்து எல்லாமே ஈரமாக இருக்குது. அதனால் மட்டையில் கொளுத்திட்டு அதுக்கு மேலே வந்து இளநீ வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் விறகு போட்டுருக்கு. அப்புறமாட்டி எரிச்சிக்கிடுவோம். ஃபஸ்ட் வந்து நான் பற்ற வச்சுக்கிறேன். பிடிக்குதானு வேறு தெரில. நல்லா எல்லாமே நல்லா ஈரமாக இருக்குது. மக்களே பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து பிடிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் போட்டு நாங்கள் எரிச்சிக்கிறோம். சுற்றி பார்த்திங்கன்னா எந்த மரமும் இருக்கக்கூடாது. பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டை அந்த உயிரும் கொழுந்து விட்டு எரியும். அப்போ எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன விறகை போட்டுக்குவோம். நான் ரொம்ப எரிச்சோம்னாலும் கறிக்கு போயிடும். போனோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம பானைக்குள்ளே சிக்கன் வச்சு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கறிக்கிடுச்சு. அந்த மாதிரி இதையும் கறிக்கிறாமல் பார்த்திங்கன்னா இதையும் நல்லா பக்குவமாக எடுக்கணும். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து இளநீ வந்து ஒன் சைடாக கிடக்கிறேன், ஒழுங்காக வேகாது. அதனால் அப்போ பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டு நல்லா சுற்றி வந்து எல்லா பக்கத்தும் சாரா மாதிரி வந்து நெருப்பு எரிக்கணும். அதான் மெயினான வேலையே. நெருப்பு மட்டும் கரெக்டாக எரியாமல் இருந்துச்சுன்னா வச்சுக்க கறி உள்ளுக்க வேகாது. அதையும் பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளநீ கூட திருப்பி விடுவாங்க. ஒன் சைடு நல்லா எரிஞ்சிஞ்சு வேறு கறி போச்சு. ஒன் சைடு மக்களே பார்த்திங்கன்னா ஒன் சைடு கறி எரிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மட்டும் வேகாமல் இருக்குவாருங்க. இதை விட கரெக்டாக நெருப்பு பெரிய இடத்துல வச்சுருவோம். ஐயோ திரும்ப அதே விட்டு விழுந்துருச்சுடா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நெருப்பு பள்ளி போட்டுருவோம். மட்டையை போட்டு கொளுத்துறான். இதோட நெருப்பு ஊற்றினா எரிஞ்சு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அடங்கிருச்சு நெருப்பு எரிஞ்சு. கிட்டத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட இளநீ கூடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல கிடக்கஞ்ச அந்த சென்றா நல்லா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் கருகிருச்சு. இப்போ வந்து எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது. ஓடு கருகிருச்சுன்னு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வெந்திருக்குமா? வாங்க இப்போ வந்து எடுத்து பார்ப்போம்.
நம்ம அடித்த குச்சி பாதி எரிஞ்சிருச்சு. என்னடா கையை ஊட்டி கொண்டாந்தாரு, சுடுது. இங்கே பாருங்க, நம்ம இங்கே கிட்டத்தில் பாரு, இங்கே பாருங்க, நம்ம அடிச்சு இவ்வளோ நீளத்துக்கு அடிச்சிருந்தா பாதி பார்த்தீங்கன்னா எரிஞ்சு இங்கே இது வரைக்கும் வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நெட்டு குச்சி அடிச்சு என்னென்னா வச்சுங்க எரிஞ்சு உள்ளே போயிருக்கோம். சரி இந்த இடத்துல பாரா ஒத்துக்கிட்டு அடிக்குது பாரா, சரி இந்த ஓரத்தில் பாரு முட்டை முட்டை அடிக்குது பாரு, ஓட்டை வந்துருச்சு. ஆமாம், கறி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நாங்கள் அது பார்த்தீங்கன்னா சூடு ஆறட்டும், ஆறினா பார்த்தீங்கன்னா நம்ம இலையில கொட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு. நெருப்பு அப்படியே குச்சியில் இருக்குன்னு உள்ளுக்க பாரு, கறியை பாரு எப்படி இருக்குன்னு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கொட்டி பார்ப்போம். கொட்டுமானந்தில் அதான் அடைச்சிருக்கே வருங்க. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளேருந்து வர மாட்டேங்குது. வருதா டீ நல்லா இருக்குடா மசாலா போட்டு. டீ வந்து உள்ளே விளாண்டா இருந்துச்சுருங்க, உள்ளே உள்ள எல்லாத்தையும் எடுத்தாச்சு. டீ வாசனை பயங்கரமாக இருக்குடா. டீ சரியான வாசனையாக இருக்குடா. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கறி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, ஆஹா நம்ம வந்து நம்ம நார்மலாக எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டே எப்படி வந்திருக்குன்னு தெரில. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கறியை எடுத்து இப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கையை முதல்ல கழுவிட்டு வந்துடுறேன், கறி கிரியாக இருக்குது. இங்கே ஒரு இளநீ கூட்டாது கழுவிட்டு வந்துடுறேன் மக்களை, அப்புறம் மாதிரி சாப்பிடுவோம். எடுத்து காமிக்கிறேன் ஒரு கறி பீஸு. இங்கே பாருங்கள், நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக கறி அப்படியே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்படி உடைக்கும் போது இப்படி பாருங்கள் நல்லா பிச்சுக்கிட்டு வருது. இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். கறி சூப்பராக வந்துருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. லைட்டாக உப்பு மட்டும் கூடிடுச்சு, உப்பை மட்டும் கூட கூட்டிட்டேன். அப்படி பயங்கரமாக இருக்குடா. நார்மலாக அப்படி கறி கிரேவி வைப்போம் அதே மாதிரி இருக்குது. நிழலுக்கு பெருமா வகையிலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெயில் அரைஞ்சி, அதனால் தூக்கி நிழலுக்கு வந்துட்டோம். அப்படியே கறி செம்மையாக இருக்குடா. உண்மையில போய் சொல்ல உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கறியெல்லாம் பாருங்கள் சும்மா சூப்பராக வந்துருக்கு. நான் கூட என்னமோ நினச்சி நல்லா நல்லா அறுப்பு நல்லா நெருப்பு வந்து நல்லா கொளுத்துறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. நாங்கள் வந்து பானைக்குள்ள வந்து கோழி கறி செய்யணும்னு அது பார்த்தீங்கன்னா நல்லா கருகி போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நல்லா வரட்ட பக்குவமாக எடுத்துருக்கோம். சொல்கிறது வார்த்தையில் அந்தளவுக்கு. அதோட நம்ம சின்ன சின்னமாக வெட்டியிருக்கோம். இளநீ கொடுக்கல சேராது அப்படிங்கிறனால சின்ன சின்னமாக வெட்டினால நல்லா வந்துருச்சு. நீ எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வெங்காயமாக உள்ளே போட்டுருக்கோம். வெங்காயம் தக்காளி அருமையாக இருக்குது. இந்த 1-2 வேகலடா, 1-2 தான். இந்த இதெல்லாம் அப்படியே கிடக்குடா. இந்த இதெல்லாம் ஒன் சைடில் மட்டும் வேகலாம். ஆனால் ஒன் சைடு வந்து நல்லா பதம் சரி. இதெல்லாம் பதமாக இருக்குது. எனக்கு மட்டும் உப்பு மட்டும் இந்த கூட இருக்க மாதிரியே தெரியுது. இல்லை கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்கல அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு. இன்னும் பாதி கறி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. வீட்டில் போய் சமைக்கணும். கொடுவை பார்த்தீங்கன்னா சின்ன போச்சு, இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டிருக்கலாம். நண்பர்களே இங்கே பாருங்கள், முக்கால் சாப்பிட்டாச்சு. ஒரு 4-5 பீஸ் மட்டும் வேகலை. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஞ்சாச்சு. ஓகே நண்பர்களே, உரப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு நினைக்கிறேன், கண்ணெல்லாம் எரியுது. உனக்கு எப்படி இருக்குது? உரப்பு ஜாஸ்தி, எவ்வளோ சரியான உரப்பு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய், சி யூ. டாட்டா சொல்கிறா. டாட்டா.